ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி சனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மார்ச் மாதம் ஒரு முக்கியமான மாதமாக அமைகிறது. என்னென்னா, ஒரு மிகப்பெரிய மாற்றம், கிரக மாற்றம், சனி பெயர்ச்சி நடைபெறுகிறது. திருக்கணிதப்படி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அது நடந்திருந்தாலுமே கூட, 1.25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தாலுமே கூட, இந்த சனி பயிற்சி ரொம்ப முக்கியம். காரணம்னா, வாக்கியப்படி நடக்குது, கோவில் அனுஷ்டானங்கள். ஏன்னா கோவிலில் நடக்கக்கூடிய எல்லா பூஜைகளும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி தான் நடைபெறுகிறது. அப்போ சாமிக்கு சாநித்தியம் எப்போ கூடும்னா, இந்த மாதிரியான வாக்கியப்படி நடக்கக்கூடிய பெயர்ச்சிகள் தான் சாமிக்கு சாநித்தியம் கூடும். அப்போது இந்த மார்ச் மாதம் ரொம்ப ஒரு முக்கியமான, கவனம் செலுத்தக்கூடிய, உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு மாதம். எல்லாருக்குமே, உங்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே ஒரு உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய மாதம். அதுவும் அந்த சனி பகவான் தன்னுடைய வீட்டிலிருந்து குருவுடைய வீட்டுக்கு போகிறார். இது சுபத்துவமான பெயர்ச்சி, நம்ம அப்படி கூட சொல்லலாம். இது ஒரு சுபத்துவமான பெயர்ச்சி, தப்பு கிடையாது. குருவுடைய வீட்டுக்கு போகிறாரு, குரு கேந்திரத்தில் இருக்க போகிறாரு, குரு திரிகோணத்தில் இருக்க போகிறாரு. குரு பெயர்ச்சி ஆனாலுமே கூட திரிகோணத்தில் இருக்க போகிறாரு, சனியோட தொடர்பை ஏற்படுத்திக்க போகிறாரு. அப்போ பொதுவாக இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்லா இருக்க போகுது. நம்ம யாராக இருந்தாலும், எந்த ராசியாக இருந்தாலும், இந்த சனி பயிற்சியை பாருங்கள். இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பயிற்சி நடக்குது. ஆனால் மார்ச் 15ஆம் தேதி சூரியன் வந்த உடனே சனி பகவான் அஸ்தங்கமாகி விடுகிறார். அப்போ மார்ச் மாதம் பூரா சனி செயலிழந்து இருப்பார். அப்போ யாருக்கெல்லாம் இந்த சனி பகவானால் பிரச்சனை இருக்கோ, மேஷராசி என்பர்கள், ரிஷபராசி என்பர்கள், சிம்மம், கன்னி, விருச்சகம், தனுசு, கும்பம், மீனம், யாருக்கெல்லாம் இந்த சனி பகவானால் பிரச்சனை இருக்கோ அவங்க எல்லாருக்குமே கூட இந்த மார்ச் மாதம் நல்லா இருக்க போகுது. ஏன்னா சனி பகவான் அஸ்தங்கம், செயலிழந்து விடுவார். அவரால் யாருக்கு இம்சை இருக்கோ, சனியால் யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஃபேவரபுளாக மாறிடும். சரி, அப்போ சனிக்கு நன்மை செய்யக்கூடிய ராசிகள்னு ஒரு 4 பேர் இருப்பாங்களே, மிதுனம், கடகம், துலாம், மகரம். அவங்களுக்கும் எந்த பாதகமும் சாதகமும் இல்லை, பாதகமும் இல்லை. அப்போ ஓவராலாக நம்ம பார்க்கும்போது இந்த மார்ச் மாதம் நம்ம எல்லாருக்குமே, 12 ராசி அன்பர்களுக்குமே சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது. அதோடு மட்டுமல்ல, முக்கியமான வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மாதம். அதே முக்கியமான மாற்றங்கள்னு சொல்கிறோம். சனி கொடுப்பார், யார் தடுப்பார்? சார், சனி பகவானாக பார்த்து ஒரு நல்லது செய்கிறாருன்னா அது யாரும் தடுக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு நல்ல இடத்தில், உயர்ந்த ஸ்தானத்தில் சனி பகவான் பெயர்ச்சி அடையக்கூடிய மாதம் இந்த மார்ச் மாதம். அதோட கூடிய குருவுடைய வீட்டில் சூரிய பகவான், அதே போல் அவரோட சுக்கிரன், இந்த செவ்வாயும் ராகுவும் புதனும் மட்டும் கும்பத்தில் இருக்காங்க. மீது 5 கிரகங்கள் மீனராசியில் போய் உட்காந்துக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இந்த கிரக அமைப்புகளை வைத்து ஓரளவு சொல்லிட்டேன், எல்லாருக்குமே நல்லா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது, என்ன முக்கியமாக என்ன விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாருங்கள். அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்கு இது அற்புதமான கால நேரம். நான் அந்த சனிப்பெயர்ச்சி பரிகாரத்துலேயும் சொல்லிட்டேன். நம்முடைய சேனலில் சனிப்பெயர்ச்சி 12 ராசிக்கும் ராசி பலன் சொல்லியிருக்கோம், அதுலேயும் சொல்லியிருக்கிறேன், இன்ட்ரோவிலையும் சொல்லியிருக்கிறேன். துலாம் ராசிக்கு இது கொடிகட்டி பறக்கக்கூடிய கால நேரம், அற்புதமான கால நேரம். இன்னும் சொல்லப்போனால் துலாம் ராசி என்பர்கள் சிறப்பான எதிர்காலம், இனிமே தான் வாழ்க்கையே இருக்குது அப்படி வச்சுக்கோங்களேன். இதுவரையும் உங்களுக்கு சரியான வாழ்க்கை அல்லது சரியான வாய்ப்பு அமையவில்லை. ஒரு சிறந்த உதாரணம் நான் சொல்லணும்னா, இது சொல்லலாம், தப்பு கிடையாது. ஏன்னா ஒரு அரசியல் தலைவர், நம்ம
ஐயா டிடிவி தினகரன் ஐயா அவங்க ஜாதகம் துலாம் ராசி தான் ஐயா அவங்க நினைக்கிறேன். அவங்க எத்தனை வருஷமாக ஒரு கஷ்டப்பட்ட காலம், எவ்வளோ யுத்தங்கள், எவ்வளோ ஒரு போர், எத்தனை முயற்சிகள், எவ்வளோ தியாகம், எத்தனை நாள் தூங்காமல் இருந்திருப்பாங்க, எவ்வளோ நாள் மன வலி வேதனைப்பட்டு இருப்பாங்க, எவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருப்பாங்க. அப்போ அவங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இன்றைக்கி தான் கிரகம் கால நேரம் ஒரு அங்கீகாரம் கொடுக்குது. விடாமுயற்சி, என்றைக்காவது ஒரு நாள் நான் ஜெயிப்பேன். அந்த கால நேரமும் கிரகமும் அப்படி சக்க வேற சாறு வேற புழிஞ்சு எடுத்தது. ஒரு பக்கம் எதிரிகளுடைய தொந்தரவு, இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சியுடைய தொந்தரவு, இன்னொரு பக்கம் இவருக்கு ஜாதகத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகளில் வரக்கூடிய தொந்தரவு, இப்படி பல இடங்களில் ஒரு ப்ரெஷர் வந்துமே கூட அந்த எடுத்த முயற்சியில் அவர் பின்வாங்காமல் இருந்தார். அப்போது நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகும்போது கெட்ட நேரம் எல்லாம் முடிஞ்சு ஒரு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆகுதுங்க, அவருடைய கனவு என்னவோ அந்த கனவை கிரகம் இன்னைக்கு ஜெயிக்க வைக்க போகுது. இதை போல ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களும், நீங்கள் விசாகமாக இருக்கலாம், சித்திரை 2 பாதங்கள் 3ஆம் பாதம் 4ஆம் பாதமாக இருக்கலாம், இல்லை சுவாதி நட்சத்திரமாக இருக்கலாம். கடுமையான உழைப்புக்கு ஒரு உதாரணம். அதுக்காக நான் சொன்னேன், ஒரு விடாமுயற்சி, ஒரே கொள்கையாக இருக்கணும். இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று மாறாமல் ஒரு 8 வருஷமாக அவர் கஷ்டப்பட்டார். அப்போது இதை போல் நீங்கள் ஒவ்வொருவரும் துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் ஒரு பில்டராக இருக்கலாம், அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கலாம், டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து கவர்மெண்ட் ரிலேட்டடாக அல்லது ப்ரைவேட் லிமிட்டடாக கவர்மெண்ட் டெண்டர் எடுத்து நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்என்டி போன்ற பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம், அவங்கள்ட்ட ஜாப் ஒர்க் வாங்கி செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், தொழில் செய்யக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மெயினாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, ரோடு கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்டு, ட்ரைனேஜ் கான்ட்ராக்டு, இன்னும் சொல்லப்போனால் பிடபிள்யூடி ஒர்க்கு, குவாரிகள், கனிம வளங்கள், ஸ்கூல் காலேஜஸ்லாம் எஜுகேஷ்னல் செக்டர்ஸு, டியூஷன் சென்டராக இருக்கலாம், அல்லது ஒரு லிட்டில் ஸ்கூலாக இருக்கலாம், உள்நாடு வெளிநாடுகளில் ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்க, காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மெயினாக ஸ்கூல்ஸ் நடத்தக்கூடியவர்கள். அதே போல் ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, ட்ரேடிங் செய்யக்கூடியவங்க, ஆன்லைன் பிஸ்னஸில் ஏமாந்தவர்கள். ஆன்லைன் பிஸ்னஸில் போயிட்டு நான் சம்பாதிச்சுட்டு வந்தேன்னு யாரும் சொல்ல முடியாது. கிரிப்டோ கரன்சியில் போயிட்டு நான் சம்பாதிச்சுட்டு வந்தேன்னு யாரும் சொல்ல முடியாது. அதில் போய் சிக்கலில் மாட்டினவங்க அதிகம் பேர். கோயம்புத்தூர் சைடில், துபாயில் எத்தனையோ கிரிப்டோ கரன்சியில் சிக்கலில் மாட்டினவங்கள நம்மக்கிட்ட வந்திருக்கிறாங்க. வாராகிட்ட வந்திருக்காங்க. நம்மக்கிட்டனா நம்ம ஒரு பூஜ்யம், அம்மாட்ட வந்திருக்காங்க, வாராகிட்ட வந்திருக்காங்க. அப்போ இதை போல எந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தாலும், எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, இனிமே உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம். இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களை வாழ வைக்கக்கூடிய காலமாக, நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலமாக அமைகிறது. இதுவரையிலும் உங்கள் வீட்டிலேயே கூட உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இல்லாமல் இருந்திருக்கலாம். உங்கள் வீட்டிலே கூட ஒரு மதிப்பு மரியாதை இல்லாமல் இருந்திருக்கலாம். உங்கள் பேச்சுக்கு ஒரு ஒர்த்து இல்லாமல் இருந்திருக்கலாம், ரெகக்னைஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் பேச்சுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் இருக்கும், நல்ல ஒரு மதிப்பு இருக்கும், ஒரு மரியாதை இருக்கும். அப்போ நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடம், நான் வேலை செய்கிற சமயம் நான் ரொம்ப கடுமையாக உழைக்கிறேன், என்னை விட ஒன்றும் தெரியாத பசங்களுக்கெல்லாம் இன்க்ரிமெண்ட் போடுறாங்க, இல்லை ஒரு ரெகக்னைஸ் பண்ணுறாங்க, ரிவார்ட் பண்ணுறாங்க. பட் என்னை இன்சல்ட் பண்ணுறாங்க வேலை செய்கிற இடத்துல. நேற்று கூட மிடாஸ் அந்த டாஸ்மார்க்கில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரி
அவர் சொல்கிறார், லீகலாக சில நடக்குது சாமி, இல்லீகலாக நான் இருந்தால் தான் சில ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம் அவங்களுக்கு கிடைக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஒரு ரகசியம் சொல்கிறார், நான் இருந்தால் தான் இந்த குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு அதிக வருமானம், எக்ஸ்ட்ரா வருமானம் வரும், நான் இல்லைன்னா செஞ்சு கொடுக்க முடியாது. ஆனால் என்னையே அவங்க போட்டு பார்க்குறாங்க, நான் வேலையை விட்டுலான்னு இருக்கேன் சாமி அப்படின்னார். நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு தொழில் உங்களுக்கு தெரியாததில்லை டாஸ்மார்க் அப்படிங்கிறது. பட் அதுலேயும் எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் இருக்குது, அதிகாரிகள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அப்போ நீங்கள் அரசு அதிகாரிகள் ஆனாலும், கவர்மெண்ட் ஜாப் வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், அதாவது ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், நீங்கள் எந்த தொழில் அல்லது எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் கவலை வேண்டாம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாதத்துலேருந்து எல்லாமே காட்சிகள் மாறும், கவலைகள் தீரும், முன்னேற்றங்கள் இருக்கும், வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். படிப்படியாக அவங்களுடைய கஷ்டங்கள் குறையும், நினைச்சதை சாதிக்கக்கூடிய கால நேரம். ஒரு வீடு வாங்கணும், அல்லது ஒரு வீடு வாங்கணும், அல்லது ஒரு வீடு கட்டணும், அல்லது ஒரு இடம் வாங்கணும், அல்லது ஒரு கம்பெனிக்கான இடம் வாங்கணும், ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு இடம் போடணும், இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், ஒரு கல்யாணம் பண்ணணும், குழந்தை பிறக்கணும், மனைவிக்கு பிடிச்சதை வாங்கி தரணும். இப்போ உங்களுடைய டார்கெட் ஏதோ ஒன்று இருக்குது. நீங்கள் நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்போது துலாம் ராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாதம், அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மாதம், 2 மாதமும் உங்களுக்கு நல்லா இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக கஷ்டங்கள் இருக்குமே, ஆனால் நான் சொன்னது இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்கும் சாமினா, அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பாருங்கள், நல்ல தீர்வை காண்போம். அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சக ராசி அன்பர்களே, 9ஆம் இடத்தில் 5-9 திரிகோணத்தில் விருச்சக ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவானுக்கு 9ஆம் இடத்தில் யாருங்க, விருச்சக ராசி. இன்னொரு 3 மாதம் போச்சுன்னா விருச்சக ராசிக்கு 9ஆம் இடத்தில் 5ல் சனி, 9ல் குரு. எழுதி வைத்து கொள்ளுங்கள் விருச்சக ராசி அன்பர்களே, இந்த 2026 மேக்சிமம் உங்களுடைய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் மாயமாக மறையும். இந்த கடன் பிரச்சனை எப்படி மறையுதுன்னே உங்களுக்கு தெரியாது, மாயமாக மறைஞ்சிரும். அது ஒரு மேஜிக் டூல் மாதிரி இருக்கும். எப்படி சாமி அடையும்? எனக்கு 30 கோடி கடன் இருக்குது, அடையுமா? ஒருத்தர் கேட்பார். உடனே விருச்சக ராசி தொழில் செய்கிறாங்க, ஹார்ட்வேர்ஸ் வச்சுருக்குறாங்க, ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறாங்க, எனக்கு ஒரு 28 கோடி 30 கோடி கடன் இருக்கு சாமி, எப்படி அடைச்சிருவீங்களா? மாயமாக மறையும், காணாமல் போயிடும், கடன் காணாமல் போயிடும். தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், தொழில் சூப்பராக இருக்க போது, வெற்றி மேல் வெற்றி கிட்டும், தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்க போது, வரவு செலவுகள் அற்புதமாக இருக்க போது, டிரான்சாக்ஷன் நல்லபடியாக இருக்க போது. சார் பொதுவாக அந்த விருச்சக ராசின்னு எடுத்துக்கிட்டாலே 5-9 திரிகோணங்கள், கோணங்கள் வலுத்திருக்குமே, ஆனால் அவங்களுக்கு ஒரு நல்ல ராஜயோகம் இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களே, நீங்கள் எந்த நாட்டில் வசிப்பவராக, ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம், அல்லது வெளிநாடுகள், கனடா, அயர்லாந்து, ரஷ்யா, ஜெர்மன், இஸ்ரேல், இன்னும் பாலஸ்தீன நாடுகள், இஸ்லாமிய நாடுகள், அல்லது UK, US, ஐரோப்பா கண்ட்ரி,
காண்டினென்ட், சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கே எங்கே இருந்தாலும் சரி, நைஜீரியா, அது சிங்கப்பூர், மலேசியா, நீங்கள் உலக நாடுகளில் இந்த பூமியில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான். விருச்சக ராசியாக நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் விருச்சக ராசிக்கு நல்ல யோகம், நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. இந்த மார்ச் மாதத்திலிருந்தே அதுக்கான நல்ல நேரம் தெரியும். உங்களுடைய கஷ்டங்கள் குறையும். எந்த மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும், கடன் மெயினாக விருச்சக ராசிக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். வம்பு வழக்குகள் குறையும். டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும். வரவு செலவுகள் அதிகரிக்கும். டிரான்சாக்ஷன் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும். விருச்சக ராசி அன்பர்களே, என்னால் கடன் சமாளிக்க முடியல சாமி, நான் செக்கு பவுன்ஸ் ஆகியிருக்கு, அது ஒரு பக்கம் கேஸ் நடக்குது, இல்லைனா அதிகாரம் பண்ணுறாங்க, மிரட்டுறாங்க தொழில் செய்கிற இடத்துல, அப்போ அந்த மாதிரிலாம் வம்பு வழக்குகள் இருக்குமே. ஆனால் வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, இல்லைனா இடப்பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், மெயினாக ஃபேமிலி ரிலேட்டடாக வரக்கூடிய அசட்டு இடப்பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், இல்லை நீங்கள் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு இடம் வாங்கியிருக்கீங்க, அந்த இடத்துல இருக்கக்கூடிய வில்லங் டாக்குமெண்ட் சரியில்லாமல் இருக்கிறது, சம்திங் ராங், இல்லை ஆக்குப்பை பண்ண முடியாமல் இருக்கிறது, உள்ளே போக முடியாமல் இருக்கிறது, அதை சுவாதீனப்படுத்த முடியாமல், அதை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான இடப்பிரச்சனைகள், டாக்குமெண்ட் ப்ராப்ளம், அல்லது சொத்து பிரச்சனைகள், இடப்பிரச்சனைகள், அல்லது வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய ப்ராப்ளம், வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகள். நீங்கள் வேலையில் நிம்மதியாக இல்லை சாமி, எனக்கு வேலை செய்கிற இடத்துல நிம்மதி போச்சு, என்னுடைய பாஸ் என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாரு, அந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாதத்திலிருந்து எல்லாமே கால நேரம் கைகூட போகுது. அதே போலத்தான் திருமண யோகங்கள், முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணங்கள், விருச்சக ராசிக்கு திருமண யோகங்கள் கைகூடும். மெயினாக செகண்ட் மேரேஜஸ், ஒரு முதல் திருமணம் நடந்தது, டிவோர்ஸ் ஆகிடுச்சு, குழந்தைங்க இல்லை, ஒரு 38 வயசாகுது, பெண் பிள்ளைங்க 40 வயசாகுது, 36 வயசாகுது, ஒன்றும் கவலை வேண்டாம் என் அன்பு தங்கைகளே, ஒரு நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது. அப்போ செகண்ட் மேரேஜஸ், அதே போல் வயோதிக திருமணங்கள், 40 வயசு, 44 வயசு, 54 வயசில் நடக்கக்கூடிய வயோதிக திருமணங்கள். ஏன் தெரியுமா நான் வயோதிக திருமணங்கள்னு சொல்கிறேன்? சனின்னு சொன்னாலே செகண்ட் தான் அர்த்தம், அவர் முதல் கிடையாது. ஒரு சனி வலுத்திருப்பாரு, ஆனால் அவங்களுக்கு செகண்ட் மேரேஜஸ், ரகசிய திருமணம் இருக்கும். ராகுவும் சனியும் சேர்ந்துட்டாருன்னா ரகசியமாக வச்சுருக்காருன்னு அர்த்தம். கூட கேது சேர்ந்து செவ்வாய் சேர்ந்துட்டாருன்னா பப்ளிக்காக வச்சுருப்பாருன்னு அர்த்தம், ஊர் அறிய வச்சுருப்பாருன்னு அர்த்தம். செவ்வாய் சேர்ந்துட்டா தைரியம் வந்துடும். சனியும் ராகுவும் சேர்ந்துட்டா திருட்டுத்தனமாக வச்சுருக்காருன்னு அர்த்தம், யாருக்கும் தெரியாமல் வச்சுருக்கு. கேது தெரிஞ்சால் ரகசியமாக வச்சுருக்காருன்னு அர்த்தம், அவங்களுக்குள்ளேயே ரகசியமாக இருக்கும், ஒரு வீட்டுக்கு ஒத்து தெரியாமல். அப்போ இந்த சனி அப்படின்னு சொல்லும்போது அது இரண்டாவது திருமணம். முதல் திருமணத்தில் பாதிக்கப்பட்டவங்க, அல்லது முதல் குழந்தை பிறக்காமல் இருக்கிறவங்க, இல்லை முதல் குழந்தை அபார்ஷன் ஆகிடுச்சு, இல்லை முதல் ஐவிஎஃப் எனக்கு சக்ஸஸ் ஆகலை, அப்புறம் ஒன்று அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்புறம் ஆஸ்பத்திரியில் போய் சண்டை போட்டு 4.5 லட்ச ரூபா கொடுத்து ஏமாற்றிட்டாங்க சாமி. எவ்வளோ அன்பர்கள் நம்மக்கிட்ட வராங்க, ஆரோக்கிய குறைவு ஐவிஎஃப்பில் தோற்று போயிட்டு. இங்கே நம்ம கோவிலுக்கு ஒரு 10,000 ரூபா 5,000 ரூபா செலவு பண்ணி ஒரு பூஜை பண்ண எனக்கு ஒன்றுமே நடக்கலையேன்றாங்க. 4.5 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா கட்டி ஏமாந்துட்டு வராங்க, ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு சக்ஸஸ் ஆகலை, ஒரே வார்த்தை. அப்போ அந்த மாதிரியெல்லாம் இருக்குமே ஆனால், கஷ்டங்கள் இருக்குமே ஆனால்,
அவர்கள் எல்லாருக்கும் கூட விருச்சக ராசியாக இருப்பார்களே ஆனால் இந்த மாதம் கை கொடுக்கும். அது ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது திருமணமாக இருக்கலாம், செகண்ட் மேரேஜஸாக இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், நான் சொன்ன மாதிரி கடன் சுமைகளாக இருக்கலாம், ஆரோக்கியம் ஹெல்த் விஷயமாக இருக்கலாம். இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும், கவலை வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்களே. அப்போ நீங்கள் ஜெயிக்கணுமா? எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது சாமி, நீங்கள் சொன்னது கரெக்டு, சரி எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நான் இதை ஜெயிப்பனா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம். இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் நம்ம எல்லாருக்குமே நல்லது நடக்க. ஏன்னா இந்த சனி பெயர்ச்சி இருக்குது, செவ்வாய் பெயர்ச்சி இருக்குது, சுக்கிரன் பெயர்ச்சி இருக்குது, சூரியன் 3 கிரகங்கள் மாறுது, 4 கிரகங்கள் மாறுது. சூரியன் வந்து மீனத்துக்கு போகிறாரு பங்குனி மாதம், சூரியன் பெயர்ச்சி இருக்குது. காலபுருஷனுக்கு 12வது வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன், அரசியல் மாற்றங்கள் நிகழும். அதே போல் செவ்வாய் அதிகாரங்கள் இடமாறும். காவல்துறை அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், இதெல்லாம் கூட இடமாற்றங்கள். நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு இடமாற்றங்கள். அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். ஆமாம், உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பதவி அதிகாரம் இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக, இல்லைன்னா பெரிய சிக்கலில் போய் நீங்கள் மாட்டி கை கட்டி யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு, யாரோ ஒருத்தருடைய திமிருக்கு நீங்கள் தலை குனிச்சு கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய அவசியம், நிர்பந்தம் ஏற்படும். அப்போ அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள் இவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். முடியல 2 நாள் லீவ் போட்டுக்கணும். அப்போ இதை போல் உங்களுடைய ஒவ்வொரு கேள்விக்கும், இது மாதிரி எல்லாருக்கும் நிறைய கேள்விகள் இருக்கலாம். திருமணம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், மெயினாக வேலை சம்மந்தப்பட்ட ஜாப் கிடைக்குமா, 40 வயசு 46 வயசு எனக்கு புதுசாக வேலை கிடைக்குமா, ஜாப் இல்லாமல் இருக்குது, ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய கேள்விகள், திருமணம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம். ஸோ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது இன்னும் கூட தெளிவாக நம்மளால் ஒரு பதில் சொல்ல முடியும். இன்றைக்கி தான் நடக்கும், இத்தனாம் தேதி நடக்கும், நம்ம தேதியிட்டு கூட நம்மளால் ஒரு ஊர்ஜிதமாக ஆணித்தரமாக நம்மளால் பதில் சொல்ல முடியும். அதுக்கான பரிகாரங்கள் காண முடியும். அந்த பரிகாரங்கள்லாம் செய்யும்போது தான் அந்த கெட்ட நேரங்கள்லாம் விலகி நல்ல நேரங்கள் ஆரம்பித்து தெய்வ அனுகூலத்தோடு வாழ்வாங்கு வாழ முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நமச்சிவாயம். ஜெய் வராகி.